ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதில்லை என திமுக அறிவித்துள்ள நிலையில் அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலினோடு நமது செய்தியாளர் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாது என்று அக்கட்சியுடைய தலைவர் கருணாநிதி அறிவித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக அக்கட்சியுடைய பொருளாளர் ஸ்டாலின் நம்மிடம் இருக்கார். அவரிடம் பேசலாம். சார், இந்த புறக்கணிக்கிற முடிவு எதன் அடிப்படையில் சார் எடுக்கப்பட்டது? அது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவான ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கு பிரச்சனையில் நீதிமன்றத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை, அந்த விடுதலைக்கு பிறகு சட்ட வல்லுநர்கள், அரசியல்வாதிகள், ஊடகங்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் விமர்சனங்களாக செய்து கொண்டிருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. ஆக இந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டது அது முழுக்க முழுக்க தவறு என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பரவலான கருத்து. இதற்கிடையில் கடந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக ஆர்கே நகர் தொகுதியினுடைய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவையினுடைய செயலாளர் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அன்று மாலையே அரசினுடைய அரசு கெசட்டில் அதை வெளியிட்டு அதற்கு பிறகு தேர்தல் தேதி அறிக்கையாக இருக்கிறது. இதே முறை ஏற்கனவே திருவரங்கத்தில் இடைத்தேர்தல் வந்த நேரத்தில் இந்த நிலை கடைபிடிக்கப்பட்டதா என்றால் இல்லை. ஆகவே இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 10 நாட்களுக்குள்ளாக ஒரு இடைத்தேர்தல் தேதி அவசரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஆக இன்றைக்கு நீதிமன்றமாக இருந்தாலும் தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு துணை போகக்கூடிய நிலையில் இருப்பதை எண்ணி பார்க்கிற போது நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயக முறைப்படி இருக்காது என்பதை அறிந்துதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட தேவையில்லை. அது மட்டுமல்ல, இந்த இடைத்தேர்தல் முடிந்தவுடன் இன்னும் ஒரு 7-8 மாதங்களில் பொது தேர்தல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த நிலையில் திமுக போட்டியிடுவதை தவிர்த்து இருக்கிறது. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் ஒருவேளை போட்டியிட்டால் அவர்களுக்கு திமுகவுடைய ஆதரவு இருக்குமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவை பொறுத்தவரை தன்னுடைய நிலையை விளக்கி இருக்கிறது. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்பொழுது என்னால் பதில் சொல்ல முடியாது. அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணத்தை ஸ்டாலின் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்.